அவல் உப்புமாங்க. இது வந்து ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், டின்னருக்கு செய்யலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, உடம்புக்கும் நல்லது. அவளை முதல்ல களைஞ்சி நல்லா அழுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வடிகட்டி வச்சிடணுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அது நல்லா பொல 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 நல்லா ஊறி நல்லா இதுவாகிடுங்க. ஆனால் தண்ணி சுத்தமாக வடிகட்டிடணும். அதை வச்சுட்டுக்கு அப்புறமா வானலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள், பச்சை மிளகா, அப்புறம் வந்து நிலக்கடலை, உங்களுக்கு வேணா முந்திரி பருப்பு எது வேணால் போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் வதக்கிட்டு அப்புறம் இந்த அவலை எடுத்து உதிரியாக இருக்குங்க. நல்லா தண்ணி நல்லா இருத்துடணும், நல்லா உதிரியாக இருக்கும். இதை போட்டு வதக்கிட்டு எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக பிழியணுங்க. அப்போ தான் வந்து எல்லா டேஸ்ட்டும் சேர்த்து கொடுக்கும். பச்சை மிளகாவோடது, இந்த இதோடது எல்லாம் சேர்த்து கொடுக்கும். எலுமிச்சம்பழத்தை தூவி நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எனக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப்